நீங்க திரையரங்கத்துக்கு போகும்போது இளையராஜா என்னாலு, ஏஆர் ரஹ்மான் என்னாலும் நம்ம பாத்துக்கிறீங்க. குருவு கேலி பேசுறது தான் வந்து கவுண்டமணி மாதிரி ஆளுங்க காலமுறை செஞ்சிருக்காங்க காமெடி. முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டாவே சினிமா பண்ணக்கூடிய விக்ரம் அவர்களும் வித்தியாசமான கதைக்களங்களை தேடுகிற வழக்கமுடைய ரஞ்சித் அவர்களுடைய கூட்டணி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாகி, அப்ப ரஞ்சித் அவர்கள் வந்து அம்பேத்கர் அரசியல் பேசுவது என்பது அவர் முதல் படத்திலே தொடங்கிட்டாரு. சினிமாவை பொறுத்தவரையில எப்பவுமே என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், சாப்பாடு ருசியா இருக்குன்னு தான் பார்ப்போம். மூன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க சினிமாவை பத்தி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல சினிமா பிரபலங்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எப்படி போயிட்டு இருக்குது? சிறப்பா இருக்கலாம். எங்க பார்த்தாலும் ஒரே ட்ரெண்டிங்ல இருக்கிறீங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இறப்புக்கு வந்து ரஞ்சித் அவர்கள் நிறைய கூட்டம் கூட்டுறது, பேசுற விஷயங்கள் அதை பத்தி பேசியிருந்தீங்க. அதுவும் வந்து பயங்கர வைரலா போயிருக்கு. ஸோ அதுல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரஞ்சித் அவர்கள் இப்போ அவர் ஆல்ரெடி வந்து நிறைய அரசியல் பேசிட்டு இருக்காரு, அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல இவருடைய கொலைக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, அவர் பேசக்கூடிய அரசியல், அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு நிறைய பேருக்கு ஒரு கேள்வியை உண்டாக்குது. இவர் தான் அடுத்த தலைவரா வர்றதுக்காக இவர் பண்றாரோ அப்படின்ற மாதிரி. அதையும் தாண்டி இப்போ நெக்ஸ்ட் மந்த்ல அவருடைய படம் தாங்கலான் விக்ரம் அவர்களை வச்சு எடுக்கிறாரு. அந்த படம் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. சோ இந்த படம் வந்து இவருடைய பேச்சினால ஏதாவது பாதிப்பு அடையறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதுங்களா? தங்கலான் படம் வந்து நாம் விரும்பி அணியக்கூடிய நகையை வந்து இப்படி எங்கிருந்து வந்து உருவாகுது, அதை வந்து அந்த சுரங்கத்துல தோண்டி எடுக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கிறது, நாம் வந்து பளபளப்பாக அணிந்து கொண்டிருக்கிற நகைக்கு பின்னால் வந்து பலருடைய கண்ணீர் இருக்கிறது, பலருடைய வியர்வை இருக்கிறது, பல பேருடைய உழைப்பு இருக்கிறது. அந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து கோலார் தங்க சுரங்கமாக இருக்கலாம், பல இடங்கள் வந்து அந்த மாதிரியான நகை உருவாவதற்கான அந்த தங்கத்தை வந்து உருவாக்குகிற இடம் இருக்கு. அந்த தொழிலாளர்களுடைய உழைப்பு தான் வந்து நம்மளுடைய ஆபரணமா மாறுது அப்படிங்கிற விஷயத்த வந்து இதுவரைக்கும் யாரும் சிந்திக்காத, இதுவரைக்கும் யாரும் யோசிக்காத ஒரு கதைக்களத்தை அவர் தேர்வு செய்யறாரு. எப்பவுமே சினிமாவில் வந்து இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு கதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாமே வந்து ஹியூமன் எமோஷனல் தான். எல்லா சினிமாவுக்கும் அடிப்படை வந்து எமோஷனல் தான். நீங்க டைட்டானிக் எடுத்தாலும் கூட அங்கும் ஒரு காதல் கதை தான். அங்கு ஒரு இதை தொலைத்த ஒரு மோதிரம் தொலைந்தது இருக்கீங்க. அப்ப காதல் இல்லாமல் கதை சொல்ல முடியல. எம்ஜிஆர் படத்துல வந்து ஒரு ஏழையும் பணக்காரனும் காதலிச்சிருவாங்க. அந்த ஃபார்முலா வந்து டைட்டானிக்ல கூட இருக்கு. எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அப்ப சென்டிமெண்டோ எமோஷனலோ உலகம் முழுக்க பொதுவான விஷயம் தான். நீங்க வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஆஸ்கார் விருது பெற்ற படங்கள்ல கூட சென்டிமெண்ட் இருக்கு. அப்போ ஒரு புதிய கதைக்களத்தை அவர் தேர்வு செய்து தன்னை நடிப்புக்காகவே அர்ப்பணிக்கிற விக்ரம் சேது படத்துல இருந்து தன்னுடைய பரிணாமத்தை வந்து பல வினோதமான விஷயங்கள், கண்ணு தெரியாதவரா நடித்த காசியில இருந்து ரொம்ப வினோதமான ஒரு கேரக்டரா நடிச்ச பிதா மகன்ல இருந்து எத்தனையோ வித்தியாசங்களை வந்து அவர் செய்திருக்கிறாரு. அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டாவே சினிமா பண்ணக்கூடிய விக்ரம் அவர்களும் வித்தியாசமான கதைக்களங்களை தேடுகிற வழக்கமுடைய ரஞ்சித் அவர்களுடைய கூட்டணி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. இப்ப பீரியட் ஃபிலிம் அப்படின்னு வரும்போது நம்ம வாழாத ஒரு காலகட்டத்துக்கு அதை அழைத்து செல்லும். நீங்க நம்ம வந்து வரலாறு படிக்கிறோம், ஹிஸ்டரி படிக்கிறோம், நம்ம வாழாத ஒரு வாழ்க்கை தான். இப்ப கோடிக்கணக்கான பேர் இயேசுநாதரை வந்து பின்பற்றாங்க கிறிஸ்தவ மக்கள். அவங்க யாருமே இயேசுநாதரை பார்த்தது கிடையாது. பௌத்த மதத்தை பின்பற்றுகிற யாருமே புத்தரை பார்த்ததே கிடையாது. இறை தூதர் என்று வர்ணிக்கப்படுகிற நபிகள் நாயகத்தினுடைய அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் நபிகளை பார்த்தது கிடையாது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை, இதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ் இருக்கு, ஏன் இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க? அதுவும் 200 கோடி பேர் ஃபாலோ பண்றாங்க, 100 கோடி பேர் ஃபாலோ பண்றாங்க ஒரு சமய வாழ்க்கைய. அப்ப எப்படி அதற்கு என்ன ஆதாரம்னு பார்க்கும்போது கடந்த காலம் பற்றி எழுதி வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் ஆதாரம், வரலாறு தான் விஷயம். அப்ப எல்லாவற்றிற்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கிறது. நம்ம அணிந்திருக்கிற ஒரு சட்டை இருக்குன்னா இது திடீர்னு ஒரு நாள்ல சட்டையாகல. அது யாரோ ஒருத்தர் வந்து பருத்தியா விவசாயம் பண்ணியிருப்பாரு, ஒருத்தர் நூல் நூத்திருக்கிறாரு, ஒருத்தர் வந்து டெக்ஸ்டைல் தான் இருக்காரு, ஒருத்தர் சாயம் ஏற்றி இருக்கிறாரு, ஒருத்தர் அதை வந்து சட்டையா மாத்தி இருக்கிறாரு, அது டிசைன் பண்ணியிருக்கிறாரு ஒருத்தர். இவ்வளவு படிநிலைகளை கடந்துதான், இவ்வளவு கைகள் பட்டுதான் ஒரு சட்டை நம்ம உடம்புக்குள்ள வருது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது பட்டு புடவைக்கு பொருந்தும், எல்லா நவீன ரக உடைகளுக்கும் பொருந்தும், வேட்டிக்கும் பொருந்தும். அதே மாதிரி நம்ம அணியிற ஒரு ஆபரணத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு உழைப்பு சார்ந்த ஒரு பீரியட் ஃபிலிம் வந்து ரஞ்சித் அவர்கள் இயக்குகிறார்.
அப்ப ரஞ்சித் அவர்கள் வந்து அம்பேத்கர் அரசியல் பேசுவது என்பது அவர் முதல் படத்திலே தொடங்கிட்டாரு. அப்பயே வந்து அவர் ஒரு காதல் கதை தான் முதல் படத்துல வந்து தொடங்கினாரு. அட்டகத்தி அட்டகத்தி என்கிற அந்த காதல் கதையில இருந்தா அவருடைய படம் வந்து அவருடைய சினிமா வாழ்க்கை தொடங்குது. 2012ன்னு நான் நினைக்கிறேன் அந்த படம் வந்தது. அந்த காலகட்டத்துல இருந்து இப்போ ஒரு 12 ஆண்டு காலமாக அவர் வந்து மெட்ராஸ் வந்து பின்னாடி புகழின் உச்சிக்கு போயிட்டார். அதுக்கு அடுத்து அவர் ரஜினிகாந்த் படங்கள் இயக்க ஆரம்பிச்சிட்டாரு. காலா, கபாலி மாதிரி படங்கள்லாம் அவர் இயக்குனாரு. அதனால அவருக்கு சார்பட்டா பரம்பரையும் ஒரு வெற்றிகரமான கதை. பெரும்பகுதி தோல்வி படங்கள் அவருக்கு இல்லை. பெரிய அளவுல கவனிக்கப்படாத படங்களை எடுத்த இயக்குனர் வரிசையில் அவர் இல்லை. அவர் எவ்வளவு முற்போக்கு கருத்துக்கள் பேசினாலும், அம்பேத்கரியம் பேசினாலும் அந்த சர்ச்சையெல்லாம் படத்துக்கு விளம்பரமா தான் மாறி இருக்கு. எதிராக மாறி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால ஒரு ஒரு தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார், ஒரு முக்கியமான ஒரு சமூகத்தின் தலைவர் அப்படிங்கிறப்ப அதுக்கு நீதி கேட்கிற போது ஒரு ரியல் ஹீரோவா தான் அவங்கள பார்ப்பாங்க. சாதிய மனநிலை ஏற்கனவே கொண்டிருக்கிறவங்க சில பேர் அதை வெறுப்பாங்க. அப்படி அது வெறுப்பதனால எல்லாம் அவர் படம் ஓடாம இல்லை. ஏன்னா அவருடைய படம் வந்து ஒரு ஒரு ஆர்ட்டா வந்து எப்பவுமே பெர்ஃபெக்டா இருக்கு. சினிமாவை பொறுத்த வரையில எப்பவுமே என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், சாப்பாடு ருசியா இருக்குன்னு தான் பார்ப்போம். கிச்சன்ல யாரு சமைக்கிறான்னு நம்ம பெரும்பாலும் பார்க்க மாட்டோம். கிச்சன் சுத்தமா இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வந்து சாப்பிட மாட்டோம். அது வேற ஒரு செக்ஷன். அது மாஸ்டர் யாரும் தெரிஞ்சா நம்ம பிரியாணி கடைக்கு போறோம், அது கிடையாது. அந்த பிரியாணி நல்லா இருக்கா அப்படிதான் நம்ம பாக்குறோம். அது எந்த இடத்துல வந்து சமைக்கிறாங்க, எங்க இருந்து கொண்டு வராங்க நம்ம பாக்குறது இல்லை. அதனால ரஞ்சித் அவர்கள் வந்து அவருடைய சமூக பின்னணி என்ன, அரசியல் பின்னணி என்ன என்பதெல்லாம் ரசிகனுக்கு பிரச்சனையே அல்ல. படம் நல்லா இருக்கா இல்லையா, படம் மொக்க படமா நல்ல படமா, இவ்வளவுதான் ரிசல்ட். அதனால இது வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை உண்டாக்கிடுமோங்கிற அச்சம் சில பேர் சொல்றாங்க. ஏன்னா இது சாதி ரீதியான விஷயங்களுக்குள்ள ஒரு ஈடுபடுறாரு. ஏன்னா சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஜாதி மட்டும் அந்த படத்துல வேலை பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா சாதியினரும் இருக்கக்கூடிய படமா தான் இருக்கும். பார்க்கக்கூடிய மக்களும் வந்து எல்லா சாதியினரும் பார்க்கக்கூடிய உண்மையான சமத்துவ உரிமை திரையரங்கம். ஆமா, ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம். இப்ப குறவர் இன மக்கள் வந்து என்னை தேட்டருக்குள்ள விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு தேட்டர் மேல வந்து சண்டை போட்டாங்க. அது ஒரு பெரிய வழக்கா கூட மாறிச்சு. அப்புறம் அந்த தேட்டர் முதலாளி என்ன பேசி கன்வின்ஸ் பண்ணி படம் பார்க்க வச்சாங்க. மொத்த பேரையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு ஃப்ரீ ஷோ. எல்லா சமூக மக்களும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி தான் அது. இங்க திருவிழா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்தின் திருவிழாவில கூட மற்ற மதத்துக்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடுவாங்க. கள்ளழகர் திருவிழா வந்து மதுரைக்குள்ள நடக்கும் போது பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து நீர்பந்தல், மோர்பந்தல், ரசனாலாம் கடை கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப திருவிழா என்பது ஒரு மகிழ்ச்சிக்கான இடம். மனிதர்கள் ஒன்று கூடுகிற இடம் பூராமே மகிழ்ச்சிக்கான இடம். அதுல திரையரங்கம் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால வந்து அவருடைய படங்கள் வந்து கொண்டாடப்படும் நான் நினைக்கிறேன். இந்த சமூக ரீதியான விஷயம் அப்படிங்கிறது அதை ஃபாலோ பண்றவங்களுக்கான பிரச்சனை. இந்த ஆடியன்ஸும் அந்த ஆடியன்ஸும் வேற, சினிமா பாக்குற ஆடியன்ஸ் வேற, பொலிட்டிக்கல் ஃபாலோ பண்ற ஆடியன்ஸ் வேற. இப்ப பொலிட்டிக்கல் ஃபாலோ பண்றவங்க சினிமாவே பார்க்க மாட்டாங்க. முதல்ல நீங்க ஒரு 40 வயசுக்கு மேல உள்ள ஆளு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த கட்சியில என்ன பண்றாங்க, திருமாவளவன் இப்ப என்ன சொன்னாரு, ராமதாஸ் என்ன சொன்னாரு அப்படின்னு ஒரு ஒரு குரூப் பார்ப்பான். அவன் சினிமா தேட்டருக்கே போக மாட்டான். இது வேற. இது வந்து அதை பாதிக்காது. பப்ளிசிட்டி வரும். சில நேரம் அது நெகட்டிவ் பப்ளிசிட்டியா மாறுறதுக்கு படம் சரியில்லைன்னா அப்படி பேசுவாங்க. ஒழுங்கா படம் எடுக்காம வந்து சாதி அது இதுன்னு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர அது வந்து ஓடலைன்னா அப்படி பேசுவாங்க. படம் நல்லா இருக்குன்னா இது எதுவுமே அடிபட்டு போயிடாது. படத்தை மட்டும் தான் பார்ப்போம். நீங்க திரையரங்கத்துக்கு போகும்போது இளையராஜா என்ன ஆளு, ஏஆர் ரஹ்மான் என்ன ஆளு நான் பாட்டு கேட்குறாங்க, அது கிடையாது. பாட்டு நல்லா இருக்கா, சுகமா இருக்கா, ஒவ்வொரு ஆளு என்ன ஆளுங்க அப்படின்னு நான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தேடும் போது தேடுவாங்க. அப்ப இங்க என்ன ஆளு, அவங்க என்ன, அதுக்கு தான் இந்த ஜாதினால ஒரே ஒரு பயன் இருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு தேடலாம், அவ்வளவுதான். அல்லது மாப்பிள்ளை கூட கிடையாது, தப்புதான் சொல்லலாம். இல்ல தப்புன்னு நம்ம சொல்லலாம், பிராக்டிக்கலா அப்படிதான் தேடுவாங்க. யதார்த்தத்தை சொல்றேன் நான் அதை ஆதரிச்சு பேசல. அதாவது பெரியாரே சொல்லியிருக்காரு, ஐயா நாங்க கலப்பு திருமணம் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு ஜோடின்னு சொல்லும்போது, ஆடு மாடை கட்டினா தானே கலப்பு, மனுஷிய கல்யாணம் பண்றது எப்படி கலப்பு வரும்னு அவர் கேட்டிருக்காரு. அதெல்லாம் சிந்திக்கிறவங்களுக்கான பிரச்சனை, சிந்திக்காதவங்களுக்கு அது பிரச்சனை. இப்ப ஆனா பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு சில பேர் சோசியல் மீடியால ரொம்ப ஃபாலோ பண்றவங்க படத்துக்கு சார்ந்து இல்லாம இந்த மாதிரி ஒரு டைரக்டரா எனக்கு வந்து அவரை பிடிக்கும், இல்லைன்னா அவர் படம் வந்து வரப்போகுது, அதுக்காக நான் வந்து அவர் என்னெல்லாம் பேசிருக்காருன்னு பாக்குறதுக்குரிய ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பாக்குறவங்களாலையும் அண்ட் அவங்க சொல்லக்கூடிய
மத்தவங்க கிட்ட இவர் இப்படிலாம் பண்றாரு இப்படிலாம் பேசுறாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் படத்துக்கு படம் போட்ட ப்ரொடியூசர்னு ஒரு சில பேர் அவங்களுக்கும் இருக்கும்ல, இந்த மாதிரி பேசுறாரு என் படம் என்ன ஆகுமோன்ற ஒரு பயம். ஏன்னா ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் இவரு, நீலம் ப்ரொடக்ஷன் பிளஸ் ஸ்டுடியோ கிரீன் அவங்களும் வந்து பாதி எடுக்கிறாங்கன்னும் போது அதை விட முக்கியம் நடிகர் சியான் விக்ரம்லாம் வந்து நீங்களே சொன்னீங்க நடிப்புக்காக உயிரே கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் சரியா ஓரளவு ஓடாத ஒரு படங்களும் அவருக்கு வந்து இருக்குது. இந்த படத்துலயாவது அந்த வெற்றியை பெற்றணுன்றதுக்காக அவர் ஈகரா வெயிட் பண்ணும்போது அவர் பேசின பேச்சு அவரையும் வந்து பாதிக்கக்கூடிய நிலைமையில இருக்குமோன்ற மாதிரி பயப்படல படத்துல நடிச்சவங்க. சினிமாவில் எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா ஜெயிக்கிற வரைக்கும் எந்த குறைகளும் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் வந்து நல்ல படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்குற டேரக்டர் வந்து நல்லா சரக்கடிப்பான்னு வச்சுங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ தோத்து படம் சொல்லுவாங்க, அவன் என்னைக்கா படம் எடுத்தான் சரக்கடிச்சுட்டே தெரியுமா. குறைகளை எப்ப சொல்லுவாங்கன்னா தோல்வி வரும்போது சொல்லுவாங்க. இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னா யாரும் பேச மாட்டாங்க. தோத்து போனா அவன் தேவையில்லாம போய் வந்து அந்த டைரக்டர் வந்து அதை பேசினாரு, அவர் வந்து அவருக்கு தேவையாது அரசியல் தேவையா, அவர் அரசியல் பேசி என் படம் போச்சு அப்படி பேசுவாங்க. அதனால வெற்றி பெறுவதை பொறுத்து தான் இந்த விஷயம். இப்ப ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு பயம் கண்டிப்பா இருக்கலாம் இல்ல, இதனால ஏதாவது வருமோ அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, அப்படிலாம் கிடையவே. ஏன்னா எல்லாருமே அரசியல் சார்புடையவங்களா தான் இது யதார்த்தத்துல இருக்காங்க. ஓகே, இது ஒன்றும் புதுசு கிடையாது. அரசியலும் சினிமாவும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அரிசியும் பருப்பு மாதிரி, அது அன்றாட பொருள் மாதிரி தான். அதை வந்து யாரும் அப்படி பார்க்கறது கிடையாது. இப்போ வந்து ரொம்ப பேர் சொல்லுவாங்க, பட்டக்கத்தி தினேஷ் அந்த ஊர்வலத்தில் வந்தாரு, இனிமே எப்படி படம்லாம் எப்படி அவரை வச்சு எடுப்பாங்களா, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. பிஜேபி வந்துருச்சு அப்படிங்கிறனால ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்குற ரசிகர் எதுவுமே கேட்க மாட்டாங்களா? அதுக்கு சம்பந்தமே இல்லை. பாட்டு நல்லா போட்டால் கேட்பாங்க, பாட்டு தான் நல்லா இருக்கணும். அதனால சினிமாவுக்கு இந்த 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 மாதிரியான எந்த இலக்கணமும் பொருந்தாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, அவர் வெற்றிப்பட இயக்குனராக அவர் இந்த புதுசா அரசியல் பேசலையே, அவர் பேசிட்டேன்னு இருக்காரு. அவர் நிறைய கூட்டம் நடத்துறாரு, நீலம் பண்பாட்டு மையம் வச்சிருக்கிறாரு, தலித் கலைகள்ங்கிறாரு, திருக்குறள் அறிவுங்கிறாரு. அவர் ஒன்றும் திடீர்னு ஒரு நாள் அரசியல் பேசினா தான் நீங்க சொல்றது எதிர்விளைவு உண்டாகுமா? அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிறார். இதுக்கு முன்னாடியும் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருந்து பல கலைஞர்கள் உருவாகிருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய சமூக அடையாளங்களை வந்து வெளிப்படுத்தி கொண்டது கிடையாது. ஆனா இவர் வந்து அவருடைய தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அதான் மற்றவர்களுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். ஏற்கனவே இதே சமூகத்தை சேர்ந்த ஒரு பல பேரும் மிகச்சிறந்த வெற்றிகரமான கலைஞர்களாக இருக்காங்க. அவங்க யாரும் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பேசல, இவர் பேசுறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது, இப்ப மெரினாவில் வந்து ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. அப்ப நயன்தாரா வந்தாங்க, பெரிய நடிகர்கள்லாம் வந்தாங்க, பெரிய பிரபலங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கத்தானே செஞ்சு. யாருமே வரலைன்னு சொல்ல முடியாது. ஹிப்காப் தமிழா வந்தாரு. அப்போ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ளஸ் தான். மக்கள் கூடுற இடத்துக்கு அவங்க வர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு மார்க்கெட் உயரும். அது ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கான்ட்ரவர்சி ஆகுறது மார்க்கெட்டை டவுன் ஆக்கிருமான்னு நீங்க கேட்குறீங்க. எனக்கு கேட்டால் டெவலப் பண்ணி விடுங்கிறதே சார். ஏன்னா ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர்றாருன்னு ஒரு காலம் பூரா சொன்ன ஒரு பொய் இருக்குல்ல, அந்த பொய்யில தான் சூப்பர் ஸ்டாருடைய வியாபாரம் வந்து 100 கோடி 200 கோடின்னு போய் ஒரு 500 கோடிக்கெல்லாம் 1000 கோடிக்கு மாறினதே அதில் தான். இந்த வர்றாரு இந்த புலி வருதுன்னு ஊருக்குள்ள ஒரு கதை சொல்லி கேட்குறாங்க. நிஜமா புலி வரும்போது ஒருத்தர் நம்பலையும்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு பில்டப் இருக்கு இல்லையா, யூகங்கள் தானே. கடவுளே யாரும் பார்த்தது இல்லை, ஆனால் கடவுளை பற்றி டெய்லி சிந்திக்கிறான் மனிதனுடைய மனம் சம்மந்தப்பட்டது. அதனாலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய ஆர்ட் ஃபார்ம்ல அவர் தோற்காத வரைக்கும் ரஞ்சித்துக்கு அது பிரச்சனை கிடையாது. அவர் அங்கே கோட் அவுட்டார்னா அப்ப இதெல்லாம் சொல்லுவாங்க, அவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், தேவையில்லாம அதை பேசினாரு அப்படிலாம் பேசுவாங்க. ஓகே, சோ மொத்தத்துல இப்ப வரைக்கும் அவருக்கு வந்து இது ஒரு ப்ரமோஷன் வரைக்கும் ஒரு வெற்றிப்பட இயக்குனர் தான். ஒருவேளை வந்து அந்த படம் வந்து கவனம் பெறலைன்னா தான் நீங்க சொல்ற விமர்சனங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ தங்களானுக்கு இப்ப வரைக்கும் பிரச்சனை இல்லை. படம் வெளி வந்ததுக்கு அப்புறமா அது எப்படி ஆகும்ன்றது ரசிகர்கள் கொண்டாட்டம் சம்பந்தப்பட்டது. ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடணும். அவனுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், அவ்வளவுதான். அவனுக்கு பிடிச்சிருக்கணும். அது வரைக்கும் அவன் யாரை வேணாலும் கொண்டாடும். அவனுக்கு அந்த பேதங்களே கிடையாது. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர்றாருன்னு ஒரு காலம் பூரா சொன்ன ஒரு பொய் இருக்குல்ல, அந்த பொய்யில தான் சூப்பர் ஸ்டாருடைய வியாபாரம் வந்து 100 கோடி 200 கோடின்னு போய் ஒரு 500 கோடிக்கெல்லாம் 1000 கோடிக்கு மாறினதே அதுல தான். தனுஷ் தன்னோட தனித்தன்மையை நிரூபிச்சாரு. அதனால ரஜினிகாந்த் மருமகனாகி தான் அந்த பேக்ரவுண்ட்ல தான் அவர் நிக்கிறாருன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஜிவி பிரகாஷ்னால அவர் மியூசிக் பண்ண முடியாம போயிருமாடிமே, அப்படி கிடையாது இல்லையா? இல்லை இவங்க சைந்தவி பாட மாட்டாங்களா நீங்க? அப்படி கிடையாது. ஆனா பல யூடியூப்ல பேசுற விஷயங்கள் எல்லாமே 100% உறுதியான தகவல் தெரியாம அவன் கற்பனைக்கு அடிச்சு விடுறான். இப்ப பெண்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா,
நீ சரக்கு அடிச்சா நானும் அடிப்பேன்டா, நீ என்னடா பெரிய வேணாடா, நீ ஷூட்ல போகும்போது நீ எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் ஆட்டம் போட்டு வருவா, நான் உனக்காக காத்துருக்கேம்மா கூட அவனை தூக்கி போறேன்டான்னு சொன்னான். ஒரு நடிகைய திரையில பார்க்கும் போதே சில பேர் கண்ணால பார்த்ததோட, அது காட்சி பொருளா பார்த்ததோட வெளில வராம மனசுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு ஒருதலை காதலோட தான் இருக்கிறான்.